வெயிட் குறைக்கிறது, ஒபிசிட்டி, அதுலேயும் தைராய்டு வந்திருக்காங்க, ஹைப்போதைராய்டு, அதனால் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க. ஹைப்பர் தைராய்டு வந்து வெயிட்டை குறைச்சிட்டே போகும். ஆனால் ஹைப்பர் தைராய்டு ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஹைப்போதைராய்டு, தைராய்டு கம்மியாக சுரந்தால் வர்றது, அது நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வெரி ஹை. அதுவும் ஃபீமேலில் லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. அது வெரி ஹை ஆகி அதனோட நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகம். அதே மாதிரியே அதில் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் 90 கிலோ, 100 கிலோ, 120 கிலோ, 150 கிலோ அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அவங்க வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது மிக மிக கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அந்த தைராய்டு சும்மா இருக்காது, அது மற்ற காம்ப்ளிகேஷன்ஸு கொடுக்குது. பிசிஓடி, பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் நோ பீரியட்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ். அதனால் இன்ஃபெர்டிலிட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு அதுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வந்தது தான். வாழ்க்கை முறைனா என்னன்னு தானே கேட்குறீங்க. வாழ்க்கை முறைனா நீங்கள் வாழ்கிற முறைங்க, அது என்னன்னு கூட கேட்குறீங்க. அந்த வாழ்கிற முறையில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தப்பும் இல்லை. சமுதாயம் சொல்கிறபடி ஒரு ஸ்ட்ரிக்டான இதில் வாழ்கிறீங்க, அங்கே தான் தப்பே. இவங்க சொல்லித்தரதே பொய் தான். சமுதாயம் சொல்கிறபடியே அப்படியே நேர்கோட்டில் போயிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்கள் மேலே செல்ஃப் லவ் இருக்கணும். எல்லாமே என்ன சொல்லித்தர்றாங்க, நான் யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தனையும் வேலைக்காரனாக மாற்றுறதுக்கு தான் சொல்லித்தர்றாங்க. யாரையும் வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. இது என்னத்தை சொல்லியிருக்காங்க, என்ன கல்ச்சர் இது, எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ஒரு பிறந்தாச்சு உடனே ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு வயசுலேயே டேய் நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுடா, நம்ம குடும்பத்தை நீ தானே அத்தனைக்கு பல வீடு வச்சுருப்பாங்க, செம பணக்காரனாக இருப்பாங்க. குடும்பம் கஷ்டப்படுது பாப்பா, நீங்கள் இப்படியே தான், நம்ம எல்லாமே கஷ்டத்தில் தான் வாழ்கிறோம், இதில் ஆரம்பிப்பாங்க. அடுத்தது யாரையுமே நம்பிடாத, இந்த உலகம் மோசமான உலகம். அடுத்தது யார்கிட்டையும் பேசிடாத, பழகிடாத. நீ வந்து ஸ்கூலுக்கு போனையா வந்தியான்ற, பாய்ஸ் கூட பழகாத, கேர்ள்ஸோட பழகாத, கெட்ட பழக்கம் எதுவும் வச்சுக்காத. கெட்ட பழக்கம்னு சொல்லித்தர்றீங்க, ஒத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கெட்ட பழக்கம்னா என்ன தெரியுமா, வெளில சினிமாவுக்கு போயிட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று ட்ரையல் பார்த்துட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று இந்த ஹேபிட்ஸ் லைக், அதை நான் பேர் சொல்லலை, அதை ட்ரையல் பார்த்துட்டாங்க, யார் கூடயாச்சும் பேசிட்டாங்க, வெளில போயிட்டாங்க, இதை வந்து கெட்ட பழக்கம். அது மட்டுமாங்க கெட்ட பழக்கம்? பொறாமப்படாத, போட்டி ஆகாத, எல்லாருக்கூடையும் அன்பாக பழகு, அன்பு இல்லாமல் இருக்காத, இந்த உலகத்தை வெறுக்காத, சமுதாயத்தின் மேலே அன்பு வை, மனுஷங்க மேலே அன்பு வை, உன் கிளாஸ்மேட் பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பழகு, இதை சொல்லி கொடுங்க. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, பேசாத. இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லித்தரது, பணம் தான் முக்கியம், நம்ம படித்து நம்ம வாழை பார்க்கணும், செலவு பண்ணிடாத, இருக்கலையே கெட்ட பழக்கம், செலவு பண்ணிடாத, எல்லாத்தையும் சேர்த்து வை. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யார் வந்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒன்றுனா இதை வச்சு தானே. ஏன் காசு இருந்தால் ஏதாச்சும் ஒன்றுனா தப்பிச்சிருவீங்களா? போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆகி பொழைச்சாதாங்க காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் பொழைக்க முடியும். ஆக்சிடெண்ட் ஆகியே செத்து போயிட்டா அப்போ அது வரைக்கும் செலவு பண்ணிட்டாச்சும் ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல. ஒரு பேச்சுக்கு ஆக்சிடெண்ட்டை சொல்கிறேன், எதுவுமே அப்படியெல்லாம் நம்ம கையில் 5% தான், எல்லாம் கடவுளாக பார்த்து நம்மளுக்கு பண்ணுறது தான். இப்படிங்கிறப்போ நம்ம இது ஒரு சயின்ஸ் மாதிரி. அந்த காலத்தில் உங்ககிட்ட வந்துட்டு இன்னும் பல 100 பல ஆயிரம் வருஷம் முன்னாடி இங்கிருந்து நீ ஒரு ஃபோனை எடுத்து பேசுனீன்னா, ஃபோனோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதை எடுத்து பேசுனீன்னா அமெரிக்காவில் இருக்கணும்னு கேட்குன்னு சொன்னால் அவங்கள ஒன்றும் உதைச்சிருப்பாங்க, இல்லாட்டி அவனை பைத்தியக்காரன்னு கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா அடித்தே சாவடிச்சிருப்பாங்க. இப்படி தானே. அதே மாதிரியே பல வருடங்களுக்கு முன்னாடி ஒயரே இல்லாத இடத்துல நீ பேசுனா அங்கே கேட்கும். நீ இப்படி பார்த்தீங்கன்னா நீ வீடியோ காலில் அங்கே தெரியவ, நிலாவுக்கு போகலாம், இது பூமி உருண்டைன்னு சொன்னவரையே எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, பூமி தட்டைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் மாறுது. யார் கண்டாங்க? எல்லாம் கடவுள் உண்மையாக இருக்கலாம், அதில் வந்தது. நம்ம வந்து அன்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு அன்பாக நடக்கலாம், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு, இதெல்லாமே உண்மை தான். அது நடக்குது ஆல்ரெடி. எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம எண்ணம் போல் தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்குது. அப்படிங்கிறப்போ எதுக்கு அதை தடுக்கணும்? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ரொம்ப சேர்த்து வைக்கணும்? நிறைய வருதுன்னா அந்த நிறைய வரதில் எல்லாம் நிம்மதியாக செலவு பண்ணது போக மிச்சத்தை சேர்த்து வச்சா போதும். அப்படி சேர்த்து வச்சுட்டா மட்டும் இருக்கிற பிரச்சனையெல்லாம்
5% தான் தீருது அப்படி சேர்த்து வச்சாலும். எல்லா பிரச்சனையும் எல்லாம் தீர்றதில்ல. ஆக்சுவலாக மணி நோயிலேருந்து கூட காப்பாற்றுறதில்ல. மகிழ்ச்சியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் நோய் வராமல் இருக்குது. நீங்கள் சேர்த்து வச்சு நாளைக்கு ஒரு உடலுக்கு ஏதாச்சும் வந்தால் ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணி காப்பாற்றுறதுன்னு சொல்கிறீங்க. அது உண்மையான காப்பாற்றுறது இல்லை. நிறைய பேர் சுகர் பேஷண்ட்னா எனக்கு 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 சுகர் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க சுகர்னு. ஆனால் இப்போல்லாம் சுகர் இல்லைங்க. சுகர் இல்லையாங்க, பரவாயில்லையேங்க. ஆமாங்க சுகர் இல்லை, நான் வந்து மாத்திரை சாப்பிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக. இது யார் சொன்னாங்க சுகர் பேஷண்ட் இல்லைன்னு? சுகர் பேஷண்ட் நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டு அதை வந்து நார்மல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் இல்லை, சுகரே வராமல் தடுக்கலாமே. அப்படிங்கிறப்போ வாழ்க்கை முறை நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணி ஜாலியாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கே போவேன். நம்ம எதுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுது? புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி செலவு பண்ணுறவனுக்கு சேராதுன்னு யார் சொன்னாங்க? நான் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவேன். பர்சனல் நான் பேச வேணாம், இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லணும். எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவேன். எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுவாங்க, எல்லாருமே திட்டுவாங்க. ஆனால் என்ன நடந்தது? திட்டுறவங்க அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. நான் நல்லாவே ஒவ்வொரு வருஷமும் நல்லாவே உயர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கிறேன். நல்லாவே எனக்கு பணம் சேருது, பணம் வருது, நல்லா ஃபேமஸ் ஆகுது, பல பேர்த்துக்கு நல்லது பண்ண முடியுது, எனக்கே நான் நல்லது பண்ண முடியுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ எதுக்கு அப்படியெல்லாம் சொல்லித்தரணும்? எதுக்கு சேமிப்பெல்லாம் சொல்லியே தராதிங்க, நல்லா இருக்க சொல்லுங்கள். சேமிப்புன்னு அவரை அப்படியே ஒரு ரொம்ப சிக்கனமாக வளர்த்துட்டிங்கன்னா நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவர் ஐயோ சேமிப்பு கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக உங்களை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ எனக்கெல்லாம் ஒரு இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துச்சுன்னா நான் உடனே அதை காசாகவே பார்க்க மாட்டேன். ஓகே 10 லட்சம் செலவானா பரவாயில்லன்னு தான் நினைப்பேன். நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. போட்டி, பொறாமை, இல்லைன்னா சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் தேவையை எப்படி பார்த்தாலும் அது லாஸ் தாங்க. நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ்ஷு, ரொம்ப இதாக இருக்கணும், உங்கள் மேலே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், அன்பாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், பணம் செலவு பண்ணணும், ஜெனரஸாக இருக்கணும், உலகமே சுற்றணும், நிறைய பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் நல்லா செலவு பண்ணிருக்கணும். இதெல்லாமே இருந்தால் நீங்கள் உண்மையான செல்ஃபிஷ், உண்மையானமே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் ஆக மாட்டாங்க, ஒன்றுமே ஆக மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இப்போ மணியே இருக்குது, சர்க்குலேட் ஆனால் தான் அந்த கண்ட்ரி வந்து ரிச்சாக இருக்கும். சர்க்குலேட் ஆகாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டா ஒருத்தர் ஒரு பணத்தை பதுக்கிடுறாரு, இன்னொருத்தவங்க எல்லாம் பதுக்கிட்டால் எங்கே மணி எங்கேருந்து வரும்? இதே ஒரு இதில் போயிட்டு அங்கே செலவு பண்ணுற கெப்பாசிட்டி வந்துட்டு அது அப்படியே அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசு அப்படி மாறி போயிட்டு இருந்தால் அது இதுவே நல்லா இருக்குமே ஃப்ளோட்டிங்கு. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அப்படி இருந்தால் தான் எல்லாமே நடக்குது, அப்படி இருந்தால் தான் நோய்கள் வருது, அப்படி இருந்தால் தான் வந்து சண்டை வருது, சமாதானம் இல்லாமல் இருக்குது. இது நிறைய பெரிய சாப்டர். இது ஒவ்வொன்றா நான் பேசுகிறேன், ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூர்ந்து கவனிங்க. சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறது தான் சொல்கிறேன். பட் எனக்கு இவ்வளோ தெரியறதுனால அதை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுனே தெரியல. இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு 10 மணி நேரம் வீடியோ பேச சொன்னிங்கன்னா டக்குன்னு பேசிடுவேன். 10 மணி நேரம் தொடர்ந்து பேசிடுவேன். ஏன்னா புரிய வைக்க அவ்வளோ நேரம் தேவைப்படுது. இதாக இருக்குது. ஆனால் நான் உண்மையிலேயே ஒரு 10 hours பேசி போட்டேன்னா ரியல்லி நிறைய பேர் சேஞ்ச் ஆவீங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறதையே சொல்கிறேன். நான் ஒன்றுமே படிக்கலை, எல்லா வீடியோவும் அப்படியே வர்றது தான். இது மாதிரி 1 million வீடியோஸ் என்னால் போட முடியும். அது சும்மா கிடையாது, அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கே சின்ன வயசுலேருந்தே தோணிகிட்டே இருக்குது, எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சின்னதுக்கெல்லாம் லைட்டாக கோபம் வரும், இதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ. ஆனால் அதை நான் சமாளிச்சுட்டு இருந்துக்குவேன். நான் அப்படி இல்லை, அதனால தான் அடுத்தவங்களை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. நான் பார்த்து இருங்க, ரொம்ப நல்லா இருங்க, அன்பாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணி வைப் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க, நோயற்ற வாழ்வாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.